ஏண்டா அக்கா எனக்கு உப்பலாய் பட்டு வந்துட்டேன்டா இருக்கங்களா பாரு போலாமா அண்ணா அக்கா எந்த பெரிய அம்மா அண்ணா அக்காவே அனைவரும் அப்படியே அக்கா அக்காவே இந்த நேரத்திலே அக்கா எங்கள் ஐயா அவன் நாகக்கண்ணி அந்த நாகலோகத்துல அந்த பாம்பு திட்டுங்களெல்லாம் விளையாடிக்கிறேன் இது பண்ண எப்படி பேசணும் என்னன்னு அப்படி சொன்ன இப்ப இருக்கு காரணம் சொல்லுங்களக்கா
சூது கட்ட ஆடி காணகம் 12 வருடம் காணகம் ஓராண்டு அஜ்ஞாத வாசம் முடித்து உபராயத்தில் இருக்கிறோம். அப்படி இருக்க நாட்டில் இந்திரபிரஸ்தத்தில் இருக்கும்போது மங்கள பூஜை செய்து கொண்டிருக்கிறோம். இப்போது நாட்டுக்கு வந்துகிறோம். மங்கள பூஜை செய்யணும். சுக்கிரவாரம் வெள்ளிக்கிழமை மங்கள பூஜை செய்யணும். அதுக்காக உங்களோட வருவேன். அனைவரும் வந்துவிட்டோம். அனைவரும் வந்துவிட்டோமா? அக்கா நம்ம 7 பேர் வந்திருக்கோம். 8 பேருமா? 8 பேருங்களா? நீங்க மடவே எல்லாரும் மகள் மின்னலொளி வரல. அப்படி எப்படி பூச்சி படிக்கலாம்? அப்ப எப்படி செய்வது? அப்படியா? சரி அண்ணா, இந்த பாவியோட கோலத்தை பாருங்கள் அண்ணா. பெண்ணாக பிறந்து தாய் தந்தையிடத்தில சுகமாக வாழ்ந்திருந்த நாளத்தில் அண்ணா 18 வயது. அப்படி இருக்கும் பொழுது பூவிழந்து பொட்டிலிருந்து மாங்கல்யம் விழுந்து நல்ல சேலை உடுத்திக் கொண்டு சின்ன வயதுல இருக்கிறது அண்ணா. எனக்கு ஆதரவு யாரு இருக்காங்க அண்ணா? அப்படி இருக்கும் பொழுது எங்களுடைய பெரியவர்கள் என் அக்காமார் இருக்கிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது முதலாக யாரை பார்க்கவில்லை தெரியுமா? என்னுடைய பெரிய அக்கா விளங்கக்கூடிய திரௌபதி அக்காவை பார்க்கணும். திரௌபதி அக்கா எங்க இருக்காங்க பாருங்கள் அண்ணா. அப்படியா அக்கா?
அக்கா என்ன வாழ்க்கையக்கா நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் அக்கா. அக்கா இந்த கோலத்தை கேட்கிறீங்களா அக்கா? நான் என்ன சொல்வேன், எப்படி சொல்வேன் அக்கா? அக்கா உங்களுடன் சிறியவள் நானும் 18 வயதான பாவி எனக்கு இறைவன் தேர்ந்த திருப்பு பார்த்தீர்களா அக்கா? இறைவன் கொடுத்த வரத்தை பார்த்தீர்களா அக்கா? நான் என்ன சொல்வேன், எப்படி சொல்வேன் அக்கா? அக்கா நானோ என்னோட தோழிமாரோ நகரத்தில் ஆடிக்கொண்டு பாடிக்கொண்டிருக்கும் பொழுது கழுத்தில் மாங்கல் இருப்பது எனக்கு தெரியாது. அதை கண்டு தோழிமார்கள் உன் கழுத்தில் மாங்கலம் இருக்கிறது, இது யார் கட்டினார் என்று தெரியாமல் இருக்கிறாயே, வாழ வெட்டிய உன் தாய் தந்தில் இருக்கா என்று தெரிவித்தார். இது அறிந்து நானும் என் தந்தையிடம் வந்து கேட்டேன். அவர் என்ன தெரிவித்தார் தெரியுமா? அம்மா உனக்கு திருமணம் செய்தது யார் தெரியுமா? அந்த பஞ்ச பாண்டவராக நடுத்திருந்த அர்ஜுன பெருமான் என்று சொன்னார். அப்பா பஞ்சபாண்ட அர்ஜுன பெருமான் என்றால் அவர் எப்பொழுது வருவார், எப்பொழுது ஏற்றுக்கொள்வார் என்று நான் கேட்டேன். அதுக்கு என்ன தெரிவித்தார் தெரியுமா? அம்மா நீ பெண்ணாக பிறந்தவர் சிவன் பூஜை செய்ய வேண்டும். ஒரு மண்டல சிவன் பூஜை செய்தேன். ஆனா சிவன் பூஜை செய்தால் உன் கணவர் வருவார், உன்னை ஏற்றுக்கொள்வார் என்று என் தந்தை தெரிவித்தார். தந்தை வார்த்தை கட்டளையாக ஏற்றுக்கொண்டு நானும் சிவன் பூஜை செய்து கொண்டிருந்தேன். அந்த சிவன் அருளால் என் கணவர் வந்தார் அக்கா, வந்தார் அக்கா. வந்தவுடனே என்னை பார்த்து அக்கா அக்கா இது என்னக்கா சொல்லுவேன், என் தந்தை என்ன தெரிவித்தா தெரியுமா? அம்மா 48 நாள் மண்டல பூஜை முடிக்க முன்பே யார் வந்து எதை கேட்டாலும் சரி, யார் வந்தாலும் சரி, அவருடன் நீ அணுக வேண்டாம், அவருடன் சேர வேண்டாம் அப்படி என்று தெரிவித்தார் என்னுடைய தந்தை. அதன் பிரகாரம் நான் என்ன தெரிவித்தேன் தெரியுமா அவருடன்? ஐயா இந்த பூஜை முடிப்பது 3.25 நாளைக்கு இருக்கிறது, அதை முடித்த பிறகு வாருங்கள் நம்ம இருவரும் சேரணும் என்று சொன்னேன். உனக்கு பூஜை முக்கியமா, என் கணவர் முக்கியமா என்று சொல்லி என்னை அடியடித்து அடித்து இந்த கோலத்தை கொடுத்து விட்டார். நான் என்ன தெரிவித்தேன் தெரியுமா? அவர் என்னை வந்து சேரும் பொழுது அவரை இழுத்து புஜகம்பத்திலே தள்ளிவிட்டு 32 லட்சத்தில் 1 லட்சம் ஆகுது, 32 லட்சத்தில் 1 லட்சம் போனது என்று என்னை அடி அடித்து அடித்து விட்டார்.
இவர்களை பார்த்தால் எனக்கு பயமா இருக்கிறதா? ஐயோ அக்கா அடிக்க வேண்டாம் எப்படி சொல்வேன் அக்கா? அவர் கூட்டார நான் தோத்துக்கிறேன். யாரு கூட்டாங்க? அக்கா அவர் வந்து என்னோட சேர வேண்டும். என்ன கேட்டாரு? என்னோட சேர வேண்டும், உல்லாசமா இருக்கணும்னு சொன்னா நான் என்ன தெரிவித்து என் தந்தை தெரிவித்தது அவரு வரன்னு சொன்னா ஐயோ 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 தலையில போச்சோம் என் கணவர் எப்ப வருவாருன்னு என் கணவர் எப்ப வருவாரு வழி மீது விழ வைத்து காத்திருக்கிறோம். ஒரு அங்கம் குறைந்து விட்டாய். 32 லட்சத்துல 1 லட்சம் என்னை போல் ஒரு பெண் தான் அம்மா.
உன்னை போல ஒரு நாளையே படாது வந்தவோ என் சக்காலுக்கு வந்து என் வீட்டு வச்சு வந்திருந்தாக்கா உனக்காக 5-3 நாளுக்கா கதவை திறந்து வச்சு தங்கச்சி வருவான்னு வழி நீ வைத்து இவன் கூட்டாரு மலையே இவன் உன்னை பார்த்து எங்க காலம் ஏறக்காலும் இவன் மலை ஏறினாலும் அது 7 மணி ஏறிட்டாலும் வருவான் எங்க தெரியுமோ பூச்சாமே எங்க போன ஏரியா போன தெரியல சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்கிறேன் பெரியக்காவை பார்த்து விட்டு வராது பெரியக்கா பாட பணியாத முன்பே நீங்கள் மூவரும் எடுத்து அடி சாட்டை கொண்டு வேண்டையாடுகிறீர்கள் என்ன செய்வது நீங்க நடக்கக்கூடிய வேலை என்ன வேலை சுபகாரியம் அவகுணமா இருக்குமா என்னுடைய விதியின் தலையெழுத்து இறைவன் படைத்தது நான் என்ன சொல்லு அப்படியா ஆமா கொண்டவனை விட்டு விட்டு நானே என் புருஷனுக்கு 32 லக்னத்தை ஒரு லக்ன குறைஞ்சு போச்சிருக்கேன் நான் எடுக்கிறேன் அவளை உனக்கு நான் 7 லக்கடி கூட எங்கடி முறை மாத்துக்கு வேலை அந்த மாத்திரம் தாய் கொடுக்குறேன் என்ன அடிக்கல சொல்றேன் என் துக்கம் தொண்டை அடிக்குதுன்னு அவளை கேள்வியா கேட்டுக்கிறேன் அவளை அடிடா ஊடி ஏறி வந்த சக்கரைக்கு ஓதிடான்னா அவள் அடி சொல்லி ஏன் கூட வந்தா ஏண்டா தடி தம்பி பேர் ஆகும் அவ கண்ணுக்கு தெரியல தாங்க ஆத்திரம் பொம்மை ஒரே யாரு பொம்மால என்ன பண்றது கேளு உலக அக்கா நான் என்ன தவறு செய்தேன் அக்கா பெரியவர் தவறு செய்தால் மன்னித்துக் கொள்ள வேண்டும் அதன் சாட்டை என்று வேட்டையாடுகிறது தகுமா ஆயிரம் நடக்கிறது அவர் தான் அழகா இருந்தவர் இருக்கிற எல்லாரையும் கட்டிக்கிறது அவர் தான் அந்த பாதி மனுஷன் இருக்கிற 7 பேர் வரக்கூடாதா உனக்கேடியா வந்தவங்க எதுக்கு வரணும் அம்மா ஏடி வரல எதுக்கு வந்தார் என்று அவருக்கு தான் தெரியும் அப்புறம் மாசா அவருக்கு தானே தெரியும் ஏய் இருடா ஒரு பொண்டாட்டி கிட்ட ரொம்ப நாளா பாக்காதுமே ஒரு ஆசையாக தான் போயிருந்தான் அவன் புத்தி தாய் போறதா புத்தி தாய் போறதா அவன் உனகாம என்ன அவனுக்காரு என்னுடைய தந்தை தெரிவித்த பிறகு நான் பூஜை செய்து கொண்டிருந்தேன் உனக்கு பூஜை முக்கியமா போச்சா எனக்கு பூஜை தான் ஆவில பத்தி வந்துருக்கியா பிறகு கணவர் முதலிலே பூஜை தான் முக்கியம். பூஜை தான் ஆவில சாவச்சுக்கியா நான் எதுவுமே செய்யவில்லையே ஏய் ஏய் ஐயோ ஐயோ ஐயா
எனக்கு தான் தொக்கம் தொண்டி அடிக்குது ஆசை அடங்கு ஆசை தீருங்க அவளை தூக்கி ஒரு பந்தாலும் பார்த்தா அவனோட டபுள் மடக்கா தொடர்பு டபுள் மடக்கா பேராகும் ஒரு நாளைக்கு தான் பாக்குறேன் ஒரு நாளைக்கு தான் பாக்குறேன் அவன் எடுக்கணும் எடுக்கணும் புடிக்கணும் புடிக்கணும் அவன் சொல்லக்கூடிய வார்த்தையை தாலி கட்டி குடும்பத்தை எனக்கு இல்லாத அவனா போய் தரணும் படுக்கணும் ஏந்திரணும் தூக்கணும் தூக்கணும் இது என்னது இது என்னது இது விட்டுக்கிட்டேன் இதே மாதிரி நாற்காலி எடுத்துட்டேன் ஒரு குடும்பத்தை வையா இதான் சொல்றேன் இந்த விளக்க மாதிரி யாரு கொடுத்தாங்க சத்தியமா அந்த அம்மா புண்ணியமதி ஓடி புண்ணி லட்சத்துல 1 லட்சம் போயிட்டு நான் வேதனைப்பட்டு நிற்கிறேன் வேதனைப்படுறேன் துக்கப்படுறேன் தூரப்படுறேன் எல்லாத்தையும் பட்டுக்கிறேன் உங்களுக்கு கொஞ்சமா இருக்கிறான் அந்த கம்யூனிட்டி ஒய்யா குடும்பத்துக்கு 1க்கு 7 பேர் நினைச்சாரல எட்டாவதா ஒண்ணு எட்டாவது அதை கட்டிங்க வரணும் அவங்க எட்டாவது 70 மீது முட்டாள்தனமா அதான் ஆசை வைக்கிறான் உங்களுக்கு தெரிஞ்சா அவங்க தெரியாத ஏண்டா அது தெரிஞ்சுக்குதோ தெரியாதுக்குதோ சரி இப்போ கேட்டீங்கன்னா இல்ல கேட்டீங்கன்னா குறை உங்களுக்கு என்னமா இல்ல எதை குறைது உங்களுக்கு என்னமா இல்ல Thank you.